வணக்கம். கிருஷ்ணகிரியின் அடையாளம் கிருஷ்ணகிரி மலை தான். அதை சைபாசா மலை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த மலை 2409 அடி உயரம் கொண்ட மலை. இதன் மேல 16ஆம் நூற்றாண்டுல ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. அந்த கோட்டை திப்பு சுல்தான் வசமும் இருந்திருக்கு. திப்பு சுல்தான் கிட்ட இருக்கிற வரைக்கும் போரினால் அது வெல்லப்படாத ஒரு கோட்டையாகவே இருந்திருக்கிறது. திப்பு சுல்தானுடைய பசங்களை பிடிச்சி வச்சுட்டு ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை மூலமாகத்தான் அந்த கோட்டையை எழுதி வாங்குறாங்க. அது வரைக்கும் அது ஒரு வெல்லமடையாத கோட்டை. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைக்கு உலக சுற்றுலா தினத்துல மாவட்ட ஆட்சியருடன் ஒரு பயணம் மேற்கொண்டோம். அந்த பயணத்தையும் அந்த மலையில் இருக்கிற சிறப்புகளையும் இப்ப நம்ம பார்க்கலாம். சோமேஸ்வரர் கோயிலுக்கு வடக்கு பக்கம் இந்த மலை உள்ளது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகிலேயே படிக்கட்டுகள் தொடங்கி விடுகின்றன. மாவட்ட ஆட்சியருடன் மொத்தம் 22 பேர் அந்த மலை பயணத்தில் ஈடுபட்டோம். வழியில் விநாயகர், நந்தி, சிவலிங்கம், புடைப்புச் சிற்பங்கள். இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. ஏறும் வழியில் இந்த அனுமார் சிலையானது செதுக்கப்பட்டிருக்கிறது. இது சுமார் 400 முதல் 500 ஆண்டுகள் பழமையான விஜயநகர காலத்தை சேர்ந்த கலை அமைதியோடு இந்த அனுமார் சிற்பம் காணப்படுகிறது. பொதுவாக கோட்டையினுடைய தெற்கு பக்கத்தில் இந்த இதை வடித்திருப்பார்கள். அதே போல நாம் ஏறும் பொழுது கீழே நாம் ஒன்று பார்த்தோம். அதில் விநாயகர், நந்தி, சிவலிங்கம் ஆகிய 3 உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்த கீழே இது நடுவழியில் இந்த அனுமார் சிற்பமான செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமார் சிற்பத்தினுடைய மேல் பக்கத்தில் அழகான அலங்கார வடிவமும் காணப்படுகிறது. வழியில் உள்ள பாறை ஓவியங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இவை வெண்சாந்து ஓவிய வகையை சார்ந்தவையாகும். இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வெண்சாந்து ஓவியங்களாகும். இது கன்னட எழுத்துக்கள். இந்த ஓவியத்தினுடைய காலம் 1000 ஆண்டுகள் இருக்கலாம். கோழிக்கு தீவனம் போடுவது போன்று இந்த ஓவியங்கள் காணப்படுகின்றன. நாங்கள் அந்த சின்ன இப்படி பாறை பொழுந்திருக்கோம். அதுக்குள்ளே இறங்கி உள்ளே போனால் அதில் தான் போகிறது கரெக்டாக இருக்கும்.
இதில் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே உட்கார்றதுக்கு இதெல்லாம் இடம் பண்ணி. இது சுத்தி இருக்கு உள்ள சர்க்கிள். நாலு பக்கமும் வாசல்ல இருக்கும். வாஷிங் டவர் தான். இந்த பக்கம் தான் நீங்கள் வந்து மைசூர் போகணும். ஸோ இது வந்து 1790s வந்து மைசூர் போர் நடக்கும். இந்த கோட்டையை யாருமே பிடிச்சதே கிடையாது. கிருஷ்ணகிரி கோட்டை நிறைய வாட்டி சண்டை போட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து தோற்று தான் போயிருக்காங்க. காவேரி பட்டணத்தில் நிறைய போர் நடந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் மைசூரில் நடக்கிற போரில் தேர்ட் மைசூர் வாரில் வந்து திப்பு சுல்தான் அப்போதான் வந்து ஹைதர் அலி செத்து, செகண்ட் மைசூர் வாரில் ஹைதர் அலி செத்துருப்பாரு, அங்கேயே பதவி ஏற்றிருப்பாரு திப்பு சுல்தான். தேர்ட் மைசூர் வாரில் அவர் தோற்ற நிலைமை வந்துடும். அப்போ வந்து உடன்படிக்கை போர் நிறுத்திக்கலாம், கிருஷ்ணகிரி கோட்டை வந்து பிரிட்டிஷ் கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து இதை பிடிக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணி இதை பிடிச்சதே கிடையாது. ஸோ அந்த இதில் வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் சோல்ஜர்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த மாறை ஓவியமா இல்லை கீரல் தானே அது? இதெல்லாம் நம்ம ஆளுங்க கீழ்னது சார். இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு கல்வெட்டா? பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கு, ரொம்ப பள்ளத்தில் ஒரு 15 அடி ஹைட் இருக்கும். ஸ்டோரேஜ் பர்பஸ் அண்ட் தங்கறதுக்கு இடம். ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே வந்து ரொம்ப கம்மி தான் சார். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே புதுசாக தான் வந்துருக்கும். நீங்கள் வந்து பார்த்து வர வழி ஃபுல்லாகவே பானை ஓடாக இருக்கும், ரூஃப் டைல்ஸாக இருக்கும். அது எப்படின்னா அந்த கை ஓடு இருக்குல்ல சார், பழைய காலத்து அந்த மாதிரி வீடுங்க தான் இங்கே எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கே வந்து சொல்லப்போனால் ஒரு அங்கே சொன்ன மாதிரி வெயிலாக கூட இருக்கலாம். வால் மட்டும் கட்டிட்டேன். இங்கிருக்கும் இந்த கட்டிடங்கள் சேமிப்பு அறையாகவோ அல்லது சிறைச்சாலையாகவோ தான் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் அவற்றினுடைய கட்டுமானம் அப்படி உள்ளது. ஒரு பக்கம் மட்டும் ஜன்னல் மற்றும் கதவுகள் வைக்கப்பட்டுள்ளன. பக்கத்திலே இன்னொரு பொருள் வைப்பார் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதே அளவு கொண்டது. நடுவில் ஒரு செவுறு மட்டும் எழுப்பியிருக்காங்க. இடம் வந்து 805 மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டப்போ இடிஞ்சிட்டு இருக்கு. தண்ணி தேங்க வைக்கிற கட்டிருக்காங்க சார்.
மலை மேலுள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கும் அமைப்பு பெரியக்கா குளம் என அழைக்கப்படுகிறது. மலை மீதுள்ள மற்றொரு நீர் சேமிப்பு அமைப்பு. ஒரு பக்கம் துப்பாக்கியை வைத்து 3 பக்கமும் சுடலாம். அந்த வகையில் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது. இதில் துப்பாக்கி வைத்து 3 திசைகளில் சுடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வந்திருந்தவர்கள் பார்வையிட்டனர். இருட்டு குகை என்ற பகுதிக்கு இப்போது செல்கிறோம். கோட்டையின் மதில் சுவரிலிருந்து கோட்டையின் வெளிப்பக்கம் போகும் வகையில் இந்த வழியானது அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே செல்லும்போது இருட்டாக இருப்பதால் இதற்கு இருட்டு குகை என்று பெயர் வந்திருக்கக்கூடும்.
மலையின் மேற்கு பக்கத்தில் 5 கொத்தளங்கள் காணப்படுகின்றன. Syed bin Hazrat Syed Pasha. Mayor Syed ini bin Hazrat Syed Akbar Aulia. மேடம் ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சாயத்தீன்னா மார்க் இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து Akbar இல்ல Aulia. இல்ல ஒவ்வொன்றா சாயத்தீன்னா மார்க்கியர் தான் அர்த்தம். சயீத்னா மார்க்கியர். இதான் நம்ம தியாகி. Din Hazrat Syed. ஒரே நிமிஷம். ஷஹீத் தீன். தீன்னா 3. Hazrat Pasha. ஹஸ்ரத்னா என்ன மேடம்? Hazrat ana இப்போ மரியாதைக்குரியவர் அர்த்தமா? சாமி அப்படின்னு. ஹஸ்ரத் பாஷா. ஷாகித் ஹஸ்ரத் ரெண்டு ஏன் சேர்ந்து வருது? நான் நிறைய கேள்வி கேட்பேன். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஷாகித்னா மார்க்கியர். ஷஹீத் சார் ஷஹீத்னா அவங்க இதா இருக்காங்க இல்லீங்களா? வீரமரணரையும் ஷஹீத். ஹஸ்ரத் வந்து மரியாதைக்குரியவர். தீன் வந்து தீனிலாகி ஃபாலோ எங்களுடைய ஃபாலோ உங்க ஃபாலோ தீனிலாகி. ஷஹீத் தீன் ஹஸ்ரத் பாஷா பாஷா. அவுலியா. அவுலியான்றது இந்த மதகுருமா. மதகுருன்ற மாதிரி வரும். இன்னொருத்தர் வந்து சையதீன் ஹஜ்ரத் சையத் அக்பர் அவுலியா. அக்பர் அவுலியா. இவர் வந்து பாஷா அவுலியா ஒரு அக்பர் அவுலியா. ரெண்டு பேர் அவர்களுடைய தர்கா. அவர்களுடைய உறைவிடம். அவருடைய உடல் மட்டும் இங்க இருக்குங்க சார். தலை வந்து கீழே தர்கால இருக்கு. அது சமாதி ரெண்டு தனியா இருக்கு. இங்க ரெண்டு சமாதி தனியா இருக்கு. இது வந்து இங்க இது பண்ண வேண்டாம். துணி துணி கல் ஏதோ இது பண்ண வேண்டாம். ஆக்சுவலி நம்ம வரலாமா? சந்தனம் தானே இது? சந்தனமா இல்லை அத்தரா? பன்னீரும் இதுவும் சார். பன்னீரும் சந்தனமும் இங்கே வைக்கணுங்களா? மேடம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இதுக்கு வச்சுலாங்களா? இங்கே வச்சுலாமா? திருப்பி நம்ம மேலே விழுந்து அது ஆசீர்வாதம் பாப்பா.
இது உள்பகுதி நிறைய செஞ்சுருக்கிறத பார்க்கலாம். இதுவும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு ரூமோட மேல் பகுதி இல்லை. இரண்டாவது ரூமுடைய மேல் பகுதியும் இல்லை. இந்த கட்டடம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்காங்க. இது ஒரு தனி அறை. இந்த அறைக்கு 2 புறமே 2 அறைகள் காட்டியிருக்காங்க. ஆனால் அது உள்ள நம்மளால் போக முடியாது. பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த 4 கட்டத்தையும் பார்க்கலாம். இந்த கட்டடத்துக்கு பின்னாடி ஒரு வாங்கயா இதுக்கு எதிரில் நான் சொன்ன வாட்ச் டவர் வச்சுருக்கிறது இந்த பக்கம் ஒன்று காட்டியிருக்காங்க. இந்த 4ம் வந்து இங்கே காணப்படுது. இது வந்து 3 அறைகள், மற்றவையெல்லாம் 2 அறைகளாக காணப்படுகிறது. நாம் கிருஷ்ணகிரியிலிருந்து பார்க்கக்கூடிய பெரிய மதில் சுவர் இப்படித்தான் இருக்கிறது. இப்பொழுது இந்த பகுதியிலிருந்து நீங்கள் கீழே பார்ப்பது கிருஷ்ணகிரி. இப்போ மதில் சுவரில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், சார் பக்கத்தில் இருக்குது. ஏறக்குறைய 3 அடி அகலம் இருக்குது. இது கீழே கல்லில் கட்டி மேலே செங்கல்ல கட்டியிருக்கிறாங்க. ஓ, கீழே கல் கட்டியிருக்காங்களே. ஆமாம், கீழே கல்லில் கட்டி மேலே செங்கல் கட்டியிருக்காங்க. முழுசாக செங்கல் கிடையாது. அது அங்கே பார்த்து இது நீர் சேமிக்கும் ஒரு குளம். இந்த குளத்தின் தெற்கு பக்கம் இருப்பது ஒரு கோவில் போன்ற சிறிய கட்டிடம். இந்த கட்டிடத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ஏறக்குறைய 3 அடி உயரம்தான் இருக்கும் உள்ளே போகக்கூடிய இடம். இந்த கட்டிடம் வந்து கீழே இருக்கிற சோமேஸ்வரர் கோயிலிருந்து பார்த்தா நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இதுக்கு உள்ளே போனோம்னா இதுக்கு கீழே வந்து சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா இது கீழ்ப்பகுதியில் சுரங்கம் போன்ற அமைப்பு. எங்கே போகுதுன்னு தெரியல. ஏறக்குறைய ஒரு 10 அடி கீழே ஒரு குடோன் மாதிரியான அமைப்பாக கூட இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா மலையினுடைய கிழக்கு பக்கம். அதாவது நம்ம லிங்கம்மாயரிலேருந்து பார்த்தா மிகப்பெரிய பட்டை எழுத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதிக்கு மேலே இருக்கிற பகுதி. இந்த முதல் அரணுடைய வெளியே போகிறோம். வெளியே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சமதளம் இருக்குது. இதுக்கு கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா கோட்டையினுடைய முற்றொரு பகுதியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த பகுதி கொத்தளம். இந்த கொத்தளத்துக்கு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 மலைகள் தெரியுது. இந்த 2 மலைகளுக்கு முதல் மலைக்கு பின்னாடி இருக்கிறது வந்து காலபைரவர் கோயில். இது வந்து நம்மளுக்கு தெரியுது பெரிய ஏரி எனப்படும் ஏரி. இப்போ கொத்தளத்தோட அமைப்பை நீங்கள் முழுசாக பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு. இது வந்து நான் சொன்ன மாதிரி கிழக்கு பக்கம். இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி வரும் இல்லைண்ணா, தரையிலேருந்து 20 அடி உயரம் இருக்கும்.
இப்படி பார்த்தீங்கன்னா கொத்தளை முடிஞ்சு அந்த கோட்டை சுவர் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். மலை மேலே இருக்கிற பெரியக்கா குளம்ன்ற பெரிய குளத்துக்கு எதிரே மலைக்கு கொஞ்சம் வெளிப்பக்கம் போனால் இந்த பாறை ஓவியங்கள் காணப்படுகிறது. இது செஞ்சாந்து மற்றும் வெண்சாந்து ஓவியங்கள் கலந்து வரையப்பட்ட ஒரு ஓவிய தொகுதியாக உள்ளது. அந்த ஜான் குளத்திற்கு போகும் வழியை அந்த அம்புக்குறிகள் நமக்கு காட்டுகின்றன. பாதை சரியில்லை என்றாலும் கற்களிடையே போகும் அளவிற்கு இடம் உள்ளது. இந்த குகை போன்ற அமைப்பில்தான் சான்குளம் உள்ளது. இதுதான் ஜான் குளம். இந்த குளத்தில் எந்த காலத்திலும்